நிலைமாறும் மேலநிலையம். நிலைமாறும் மேலநிலையத்தை எடுத்து பார்த்திங்கன்னா வடிவம் மாறும் தன்மை கொண்டதாக இருக்கு. உறுப்பு காலியாக இருக்கும்போது சுருங்கிய நிலையில் இச்செல்கள் கன வடிவத்திலோ அல்லது குடை போன்ற வட்ட வடிவத்திலோ காணப்படும். கன வடிவத்திலோ அல்லது குடை போன்ற வட்ட வடிவத்திலோ காணப்படும் உறுப்பு காலியாக இருக்கும்போது. சரியா, இதில் உருவம் மாறக்கூடியதாக இருக்கு. அதனால நிலை மாறும் மேலணின்னு சொல்கிறாங்க. இது குடை வடிவத்திலோ கன வடிவத்திலோ காணப்படும். உறுப்பு நிரம்பும் போது, ஒரு உறுப்பில் நிறம் விரிவடையும் நிலையில், நிறம் காலியாக இருக்கும்போது சுருங்கிய நிலையில் கன வடிவத்தில் குடை வடிவத்தில் காணப்படும். நிரம்பும் போது, விரிவடையும் போது என்ன செய்யும் சொன்னால், உறுப்பு காணப்படும் போது, உறுப்பு நிரம்பும் போது இவை தட்டையாக செல்களாக மாறுகின்றன. சரியா, உறுப்பு காலியாக இருக்கும்போது சுருங்கக்கூடியதாகவும், உறுப்பு விரிவடையும் போது தட்டையாகக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படும். கன வடிவத்தில் காணப்படும், அது குடை வடிவத்தில் காணப்படும். உறுப்பு நிரம்பாத நிலையில், உறுப்பு நிரம்பும் நிலையில் தட்டை வடிவத்தில் காணப்படும். அதனால் இது நிலை மாறும் மேலநிலை வச்சிருக்காங்க. பல அடுக்குகள் சுருங்கிய நிலையில் 4 முதல் 6 அடுக்குகள் வரை தடிமனாக காணப்படும். விரிவடையும் போது 2 முதல் 3 அடுக்குகள் மெலிதாக மாறுகின்றன. சரியா, 2 முதல் 3 அடுக்கு மெலிசாக மாறும். சுருங்கிய நிலையில் 4 முதல் 6 அடுக்குகள் தடிமனாக காணப்படுது. சரியா, பல அடுக்குகள் கொண்டு காணப்படும். சிறப்பு மேற்படலம். மேல் அடுக்கில் உள்ள செல்கள் நெகிழ்வுத்தன்மை கொண்ட பிளாஸ்மா சவ்வு மற்றும் இறுக்கமான சந்திகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மேற்பகுதியில் காணப்படுற செல்கள் நவியக்கூடிய, அதாவது நெகிழ்வுத்தன்மைன்னு சொன்னால், இப்போ நம்ம உதாரணத்துக்கு மூக்கை நம்ம நவிச்சிட்டு எடுக்கிறோம். இப்போ எடுக்கும்போது அது திரும்பவும் பழைய நிலைக்கு வருவது. அதான் அந்த நெகிழ்கிற தன்மைன்னு சொல்கிறோம். கொண்ட பிளாஸ்மா சவ்வு மற்றும் இறுக்கமான சந்திப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த நிலைமாறு மேலணியில கட்டமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கு. நிலைமாறு மேலணி ஒரு படையாக காணப்படுது. சரியா, பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா காணப்படும் இடங்கள் எங்கெங்கே காணப்படும். அதிகமாக நீட்சி அடையும் மற்றும் திரவத்தை சேமிக்கும் சிறுநீரக மண்டல பகுதிகள் மட்டுமே இது காணப்படும். சிறுநீரக மண்டல பகுதியில் மட்டுமே இது காணப்படும். சிறுநீர் பை, சிறுநீர் சேமிக்கப்படும் முதன்மை உறுப்பு. அதான் சிறுநீர் பையில் காணப்படும். சிறுநீர் குழாயில் காணப்படும். சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் பைக்கு செல்லும் குழாய் வழியே இது காணப்படும். சிறுநீரக கிண்ணப்பகுதி, ரீனல் பெல்விஸ், சிறுநீரக உட்புற சேகரிப்பு பகுதியில் காணப்படும். சரியா, சிறுநீரக உட்புற சேகரிப்பு பகுதியில் காணப்படும். சிறுநீர் வழியின் மேல் பகுதியில் காணப்படும். சிறுநீரகத்தில் இது பிரதானமாக காணப்படும். அதிகளவு நீட்சி அடையக்கூடிய பகுதியான சிறுநீரகத்தில் காணப்படும். சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், சிறுநீர் கிண்ணப்பகுதி, சிறுநீர் வழி இவ்வளவும் இதில் உலகத்துலேயும் இது காணப்படக்கூடியதாக இருக்குது. இதோடைய மேலநிலையம் முடிவடையுது. விளங்கிக்கின்றா கமெண்ட் பண்ணுங்கள். விளங்காத விஷயங்களை கேளுங்க கமெண்ட்டில். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.